Here's the reason why you should follow me. This is how I looked. This 120 kgs 50 கிலோ குறைச்ச என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கும் நான் சரியாக தூங்காதனால என்னோடய மூஞ்சி ஜப்பான் மூஞ்சி மாதிரி இருந்துச்சு. அண்ட் எப்பவுமே டம்பிள் வந்து மடியில் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நடந்த பல அவமானங்கள் நினச்சி வெறி ஏற்றிட்டு and I was flexing in the mirror with my friend. அந்த ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கிற டெக்ஸ்சர் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி அந்த ரிசல்ட் பார்க்கும்போது நான் விட்டுட்டேன். அதுதான் உண்மை. பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாருங்கள், ஈவன் அண்ட் ரெய்னி சீசன் உங்களோட டைஜஷன், பர்செப்ஷன், யூரினேஷன் இது எல்லா ப்ராசஸும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இப்படி 3 ஐடியில் இருந்துமே டீ காஃபி விட முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ப்ளூ மில்க் தான் எடுக்கணும். இதில் தான் 3.5% ஃபேட் இருக்குது. பட் ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா 6% ஃபேட் இருக்குது. ஸோ நான் பர்சனலி ஃபீல் பண்ணுறது ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை போய் வாட்டர் ரீஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பெரிய பாட்டில் எடுத்துப்பேன், விச் இஸ் 2 liters. இதுக்கு ஒரு ஈஸி சொல்யூஷன் சொல்கிறேன். நீங்கள் வந்து வாட்டர் வந்து ரிமைண்டர் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ தட் வில் கீப் யூ ரிமைண்டட் ஆன் எவ்ரி 20 minutes. வெல்கம் டு டே 22 ஆஃப் 50 days transformation challenge. டே 22 வந்திருக்கோம் இன்னைக்கு அண்ட் நிறைய Q&As பாக்கி இருக்கு. அதுக்கு முன்னாடி let me welcome our new viewers. Hello everyone, this is Saju and 50 days transformation challengeல இன்னைக்கு 22nd dayல இருக்கோம். நம்ம நான் கேட்டிருந்தேன் யாரெல்லாம் என் கூட சேர்ந்து இந்த 50 days transformation challengeல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்னு. ஒருவேளை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலனாலும் what is the reason that is actually stopping you to get into this fitness journey? அதாவது இந்த ஃபிட்னஸ் ஜர்னிக்குள்ளே வரதுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு இன்கன்சிஸ்டண்டாக டிமோட்டிவேட் ஆகிற ஏதாவது ரீசன் இருக்கும் இல்லையா, அது என்ன அப்படிங்கிறது வந்து கீழோட கமெண்ட் செஷனில் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு நான் இந்த 2 yearsல கோ த்ரூ பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எஸ், டே பை டேஸ் நம்ம வியூஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஹியர்ஸ் த ரீசன் வை யூ ஷுட் ஃபாலோ மீ. திஸ் இஸ் ஹவ் ஐ லுக்ட். திஸ் 120 kgs 50 கிலோ குறைச்ச என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் நாட் பி மிஸ்ஸிங் எனி வீடியோ ஆஃப் மைண்ட். ஸோ நிறைய Q&As வந்திருக்கு, 1 by 1 பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு என்னோட டே எப்படி இருந்தது, வாட் டிட் ஐ ஆக்சுவலி ஈட், இதெல்லாமே ஃபட்டாஃபட்டாக பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்றைக்கும் நான் சரியாக தூங்கலை, அதனால என் மூஞ்சி கொஞ்சம் ஜப்பான் மூஞ்சி மாதிரி இருக்குது. ஆஸ் யூஷுவல் ஜிம்முக்கு வந்த உடனே ஐ ஸ்டார்டட் வித் வார்ம் அப். லூஸ் டீஸ் போட்டாலே வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபியாக இருக்கும் அந்த அன்னைக்கு. அண்ட் தென் டன் வித் த வார்ம் அப் அண்ட் பார்பிளில் வந்துட்டு பார்பிள் ப்ரெஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிகிட்ருக்கேன்னு கோச் பார்த்துட்டு வெயிட்ஸ் ஆட் பண்ண சொன்னாங்க. இப்போவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி நடிச்சுட்டேன், இல்லைன்னா மறுபடியும் வெயிட் ஆட் பண்ண சொல்லிடுவாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்பாட் கொடுத்தாரு, ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் நானே அது பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஈஸியாக. அண்ட் தென் நெக்ஸ்ட் மூவிங் வித் இன்க்ளைன் பெஞ்சில் போகிறேன். டம்பிள் நம்ம மடியில் இருக்கும்போது தான் வாழ்க்கையில் நடந்த பல அவமானங்கள் இது எல்லாத்தையும் ரீகெயின் பண்ணி ஒரு வெறி ஏற்றிட்டு ஐ வில் பி டூயிங் த ஒர்க் அவுட். அண்ட் எஸ், அது நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ளைஸ், அப்புறம் பட்டர்ஃப்ளை, அப்புறம் ஐ டிட் அகெயின் வந்து இதுலேயும் இன்க்ளைனில் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஆல்சோ வந்து ஐ எண்டட் அப் வித் அ புல் ஓவர். அது முடிச்சதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கூட ஐ வாஸ் ஃப்ளெக்ஸிங் இன் த மிரர் ஆஸ் யூஷுவல். அண்ட் எஸ், கார்டியோ முடிச்சதுக்கப்புறம் ஜாலியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது நிறைய வெஜ்ஜீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் ஐ எம் பிரேக்கிங் மை ஃபாஸ்ட் வித் ஆரஞ்ச். நான் சரியான ஒரு ஆரஞ்சு முழுங்கி. அண்ட் இன்றைக்கி வந்து பிரியாணி, வெஜ் பிரியாணி வித் சிக்கன் கிரேவி அண்ட் எக் ஒயிட்ஸ் வித் எக் யோக் எடுத்திருக்கேன், ஒரு எக்கு. அண்ட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடை வித் கருவேப்பிலை சட்னி அண்ட் ஆஸ் யூஷுவல் மை ப்ரோட்டீன் ஷேக். ஸோ எஸ், Q&Aக்கு வந்துடலாம். சிரன் மேம், அப்புறம் லாக் வேஷன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து அண்ட் ரெவந்திகா, இப்படி 3 ஐடியில் இருந்துமே டீ காஃபி விட முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ பண்ணியிருக்கேன், லெட்ஸ் செக் தட். ஸோ மில்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே ப்ளூ ஆப்ட் பண்ணுங்கள், ஏன்னா இதில் தான் ஃபேட் 3.5% இருக்குது. அண்ட் ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா 6% ஃபேட் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் மேக் ஷோர் நீங்கள் நம்ம வந்து எப்போவுமே நம்மளோட வெயிட் லாஸ் ஜர்னிக்கு ப்ளூ கலர் ஆப்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பால் நல்லா கொதிக்க வச்சு அதிலிருந்து வர ஃபேட்டை தனியாக எடுத்து வச்சிடலாம். அண்ட் கரெக்டாக 40 grams ஆஃப் மில்க் கூட 5 grams ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சுகரோட அளவு எவ்வளோ தான் இருக்குது பாருங்கள். இப்போ நான் இது கூட என்னோட ஃபேவரட் காஃபி பவுடரை ஆட் பண்ணுறேன். எனக்கு டிகாஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும், அப்போ தான் பிடிக்கும். நம்ம மில்க் ஆட் பண்ணி மெஷர் பண்ணியிருக்கிற மில்க் ஆட் பண்ணி காஃபி எடுத்துக்க போகிறோம். இந்த கப் பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்குது, பட் கேன் யூ see, இதுதான் அதோட சைஸ். இவ்வளோ குட்டி கப்பு. ரொம்ப நாள் கழித்து உங்களுக்கு காமிக்கிற சாக்கில் நான் இன்னைக்கு காஃபி எடுத்துக்கிறேன். சுகர் பிடிக்காமல் இல்லை, பட் இதோட பெனிஃபிட்ஸ், இது சாப்பிட்லன்னா நம்ம உடம்பு எவ்வளோ பெனிஃபிட்டடாக இருக்குது. அந்த ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கிற டெக்ஸ்சர் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி அந்த ரிசல்ட் பார்க்கும்போது நான் விட்டுட்டேன். அதுதான் உண்மை.
அண்ட் எஸ் அப்பப்போ சுகர் எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஃபார்ம் ஆஃப் ஃப்ரக்டோஸ் மூலமாக நான் சுகர் வந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து எடுத்துக்கிறதுனால எனக்கு அது அவ்வளோ கிரேவிங்ஸ் இல்லை. பட் நல்லா இருக்குது காஃபி, ரொம்ப நாள் கழித்து குடிக்கிறேன். மினிமலாக இந்த மாதிரி ஒரு 5 grams வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி காஃபி பண்ணி எடுத்து குடிச்சிக்கலாம். மேக்ஸிமம் இதில் வந்துட்டு 50 to 60 கேலரிஸ் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 2 வேளை நீங்கள் வந்து காஃபி குடிக்கிறீங்க இல்லை டீ குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 50-50 அதாவது 100 கேலரிஸ் வரும், அவ்வளோதான். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு நீங்கள் 1200 கேலரிஸ் சாப்பிட்றீங்கன்னா 100 கேலரிஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 100 கேலரிஸ் உங்களுக்கு வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் டீ குடிக்கிறதுல போயிடும். ஸோ 1100 கேலரிஸ் மட்டும்தான் நீங்கள் சாப்பாடு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு ஃபுல்லாக டீ காஃபினால டயட்டே விடணும், அதனால் கிடைக்க முடியாது அப்படின்னு கிடையாது. ஒரு அளவு என்னன்னு தெரியாமல் சுகர் போடாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். இதுவுமே வந்து தலை கடிக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு சுகர் எடுத்துக்கிறதுனால. பட் யா நைஸ். ஸோ இனிஷியலி இப்படி கொண்டு வாங்க. போக 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 இந்த 5 grams-ஐ என்ன பண்ணுறீங்கன்னா 2.5 grams பண்ணிவிட்டு ஒரு சுகர் ஃப்ரீ டேப்லெட் போடுங்க. சுகர் ஃப்ரீ டேப்லெட் கிடைக்கும் இல்லைங்களா வெளியே, அது வாங்கி அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுகரோட அளவு கம்மி பண்ணி வெறும் சுகர் ஃப்ரீ மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஸோ வெளியே ஆஃபீஸ்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாச்சும் வெளியே போகும்போது தாராளமாக டீ காஃபி ஆர்டர் பண்ணுங்கள். பட் சுகர் இல்லாமல் ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த சுகர் ஃப்ரீ டேப்லெட் உங்கள் கூட கேரி பண்ணிக்கோங்க. ஸோ மேக் ஷூர் நீங்கள் அந்த சுகர் ஃப்ரீ ஆட் பண்ணி குடிக்கிற மாதிரி. ஸோ இந்த பர்டிகுலர் ரீசன்னால் உங்கள் டயட் விடாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. இனிஷியல் ஸ்டேஜ் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். போக போக உங்கள் ஸ்கின் சேஞ்ச் ஆகிறத பார்த்து நீங்களே அதுக்கு அப்சஸ்ட் ஆயிடுவீங்க. இல்லை எனக்கு வேணாம், சுகர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வந்துடுவீங்க. ஸோ இனிஷியலி கொஞ்சம் கஷ்டப்படுங்க, தப்பில்லை. ஓகே, ரெசிபி வீடியோ சுகன்யா மேம் கேட்டிருக்காங்க. மேம் நான் அப்பப்போ வந்துட்டு சமைக்கிறது போடணுன்ட்டு தான் இருக்கேன். இப்போல்லாம் நான் ரொம்ப மெனக்கிடுறதே இல்லை. எனக்கு ஈவினிங்குள்ளே அதை அப்லோட் பண்ணணுங்கிறதுனால கிடைக்கிறது அதை அப்படி பண்ணிகிட்ருக்கேன். தட் இஸ் நாட் ரைட். ஆக்சுவலி ஐ ஷுட் எடுகேட் யூ ஆன் தட் ஆஸ் வெல். நான் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் ரெசிபி வீடியோஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரீத்திகரா கேட்டிருக்காங்க, சிஸ்டர் ரெயின் டைமில் வாட்டர் இன்டேக் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சொல்யூஷன் சொல்லுங்கள். அஃப்கோர்ஸ் ரெய்னி சீசனில் வந்துட்டு வாட்டர் இன்டேக் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பாடி ஹீட்டாக இருக்க மாட்டேங்குது, குளிராக இருக்கிறது. ஹீட்டாக இருக்கிறனால தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து தாகம் எடுக்கும். ரெய்னி சீசனில் வாட்டர் எடுத்துக்க முடியாதுன்னு கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் தட் யூஆர் நாட் thirsty enough. பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாருங்கள், ஈவன் இன் ரெய்னி சீசன் உங்களோட டைஜஷன், பர்செப்ஷன், யூரினேஷன் இது எல்லா ப்ராசஸும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இட்ஸ் ஜஸ்ட் தட் த சீசன் மாறி இருக்குது அண்ட் யூ ஆர் நாட் enough thirsty-ன்னு மட்டுமே. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக நம்ம பாடி ஸ்வெட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ட்ரை டு மூவ் யோர் பாடி, rather than sitting in the same place, try to move your body. ஒரு சின்ன ஃபோன் வந்தாலுமே வந்துட்டு ட்ரை மேக்கிங் ஒரு நடந்துட்டு பேசுகிற மாதிரி பாருங்கள். இல்லை வந்து உங்களுக்கு லேப்டாப்பில் ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணாமல் இடத்த மாதிரி உட்காந்து ஒர்க் பண்ணுங்கள். இல்லை ஸ்டேர் கேஸில் நீங்கள் மேலே ஏறல, லிஃப்ட்டில் தான் போகிறீங்கனாலுமே ஸ்டேர் கேஸில் மேலே ஏறலனாலுமே அட்லீஸ்ட் இறங்குறது மாதிரி பாருங்கள். இந்த மாதிரியான சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு உங்களோட டெய்லி லைஃப்பில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க. ஆல்சோ ஒர்க் அவுட் இஸ் ஸோ மச் இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நேற்று எபிசோடில் சொல்லியிருப்பேன். அண்ட் வாட்டர் இன்டேக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்காக இருக்கும். ஸோ காலையில் எணிச்சதுலேருந்தே அது குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. ரேதர் தான் நைட் ஆஃப்டர்நூனுக்கு மேலே அதை எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் ஆகிறதுக்குள்ளேயே 1.5 liters முடிக்கிற மாதிரி பாருங்கள். இதுக்கு ஒரு ஈஸி சொல்யூஷன் சொல்கிறேன். நீங்கள் வந்து வாட்டர் வந்து ரிமைண்டர் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ தட் வில் கீப் யூ ரிமைண்டட் ஆன் எவ்ரி 20 minutes ஆர் 15 minutes. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் செட் பண்ணிக்கலாம். இந்த டைம்குள்ளே நீங்கள் வாட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எடுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ நான் பர்சனலி ஃபீல் பண்ணுறது ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை போய் வாட்டர் ரீஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பெரிய பாட்டில் எடுத்துப்பேன், விச் இஸ் 2 liters. ஸோ இது கூட இன்னொரு சின்ன பாட்டில் இருக்குது, அது ஓவர் தேர். இந்த மாதிரி 2 பாட்டில்ஸ் எப்பவுமே என் கூட வச்சுருப்பேன். ஸோ 3 liters இப்படி கம்ப்ளீட் ஆயிரும். கண்டிப்பாக வாட்டர் இன்டேக் பண்ணியே தான் ஆகணும். பிகாஸ் ஆர் யூரினேஷன், டைஜஷன் சிஸ்டம், மெட்டபாலிசம் எவ்ரிதிங் ஒர்க்ஸ் ஜஸ்ட் தி சேம். இட்ஸ் ஜஸ்ட் தி சீசன் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ எஸ், நெக்ஸ்ட் கொஷின் ஹெமந்திகா கேட்டிருக்காங்க. ஹலோ மேம், என்னோட ஏஜ் 35, I'm 65. வெஜ் பேலன்ஸ்டு ஃபுட் டயட் சொல்லுங்கள் மேம் ஃபார் 2 meals. ஓகே, 2 meals ஆகட்டும். நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன உங்கள் பிளேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். நம்ம பிளேட்டில் எப்பவுமே ப்ரோட்டீன் இருக்கணும், கார்ப்ஸ் இருக்கணும், அப்புறம் ஃபைபர் இருக்கணும். சரிங்களா? ஃபைபர் அதாவது காய்கறி, எல்லா காய்கறியும் வந்து ஃபைபரில் வரும். ப்ரோட்டீன் மேக் ஷூர் இதில் ஏதாவது ஒன்று உங்களோட பிளேட்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்பர் 1 சோயா சங்க். ஓகேங்களா? சோயா சங்க், டோஃபு, பன்னீர், அதுவும் லோ ஃபேட் பன்னீர் தான் இன்னும் நல்லாயிருக்கும். டோஃபு நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் கிட்னி பீன் எடுத்துக்கலாம், அப்புறம் சென்னா எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான யோகர்ட் எடுத்துக்கலாம். ஒரு டப்பா யோகர்ட்டில் 10 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ மேக் ஷூர் இது எல்லாத்துலேயும் ஏதாவது ஒன்றாவது உங்கள் பிளேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க.
இது வந்து ப்ரோட்டீனில் வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் கார்ப்ஸ். கார்ப்ஸில் வந்து எனி கைண்ட் ஆஃப் ரைஸ் ஆர் மில்லட், சப்பாத்தி இதெல்லாமே வந்து கார்ப்ஸ். அது மினிமலாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. எப்போவுமே கார்ப்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அண்ட் ஃபைபர், அதாவது காய்கறி வந்து அட்லீஸ்ட் உங்கள் பிளேட்டில் வந்துட்டு 250 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ திஸ் வில் பி யுவர் மீல். இது வந்து நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி 2 மீலாவோ இல்லை 3 மீலாவோ எடுத்துக்கலாம். பட் கார்ப்ஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க அண்ட் ப்ரோட்டீன் ஜாஸ்தி பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆரிஃபா கேட்டிருக்காங்க, விச் மல்டிவைட்டமின் டேப்லெட் நீங்கள் எடுக்கிறீங்க? நான் ஹெச்கே மல்டிவைட்டமின்ஸ் எடுத்துக்கிறேன். எஸ், ஆப்வியஸ்லி நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஓவர் 30 நாளுமே நம்ம பாடியில் வந்துட்டு டெஃபிஷியன்சி இருக்கும், வைட்டமின் டெஃபிஷியன்சி. ஆப்வியஸ்லி எல்லாருமே அதை இன்டேக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஹெச்கே பிராண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பிராண்ட் ஓகேவாக இருக்கும் நீங்கள் அதை சஜஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வி டன் வித் டுடேஸ் Q&A. ஏதாவது வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. அண்ட் do not forget to subscribe and press the bell icon. See you soon in another new episode. Sergio here.